அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வேதமுடையோர் சொல்வதை நம்பலாமா? வேதக்காரர்கள், வேதமுடையோர்னா வேதக்காரர்கள், அதான் தௌராத்து, இஞ்சிலு, ஜபுர் வேதம் இதெல்லாம் கொடுத்தவர்களை நம்பலாமா அப்படின்னு கேட்குறாங்க. வேதக்காரர்கள் தௌராத் வேதத்தை ஜிப்ரு மொழியில் ஓதி அதை இஸ்லாமியருக்கு அரபி மொழியில் விளக்கியும் வந்தார்கள். அப்போது அல்லாஹுவின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வேதக்காரர்களை அவர்கள் சொல்வதெல்லாம் உண்மை என நம்பவும் வேண்டாம், பொய் என மறுக்கவும் வேண்டாம். மாறாக நாங்கள் அல்லாஹுவையும் எங்களுக்கு அருளப்பட்டதையும் இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக், யாக்கூப் மற்றும் அவரது தலைமுறையினருக்கு அருளப்பட்டதையும் மூசா, ஈசா ஆகியோருக்கு கொடுக்கப்பட்டதையும் மற்ற நபிமார்களுக்கு அவர்களின் இறைவனிடமிருந்து கொடுக்கப்பட்டதையும் நம்பினோம். நபிமார்களான அவர்களில் எவருக்கிடையிலும் பாகுபாடு காட்ட மாட்டோம். நாங்கள் அவனுக்கே கட்டுப்பட்டவர்கள் என்று கூறுவார்கள். அது அத்தியாயம் 2 வசனம் 136 இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கியிருக்கான். ஏன்னா வேதக்காரர்கள் சொல்கிற விஷயம் அந்தந்த ஜபுர் வேதம், தௌராத் வேதம் எல்லாம் அந்தந்த சமுதாயத்துக்கு அல்ஹம்துலில்லாஹ் கொடுத்தது. கட்டாய கடமையான தொழுகை நபி காலத்தில் கட்டாயம் தொழுகையை நமக்கு அல்லாஹ் கடமையாக்கி வச்சிட்டான். ஆனால் அந்த காலத்து மக்கள் தொழுகையெல்லாம் அவங்க இதுங்களா, ஆனால் அல்லாவை நினைக்கிறதுல தான் அவங்க ரொம்ப இதுவாக நபி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது, இதெல்லாம் தப்பான காரியத்தை பண்ணக்கூடாது, சிலை வணக்கக்கூடாது, அப்படி தான் நமக்கு இது பண்ணாங்கன்னா நமக்கு நபி வந்த காலத்தில் தான் நமக்கு வழிபாடு அல்லாவை எப்படி நம்ம நினைக்கணும் அப்படின்ற ஒரு வழிமுறையை அல்ஹம்துலில்லாஹ் நபி காலத்தில் தான் அல்லாஹ் கடமையாக்கி வச்சான். ஏன்னா நபிக்கு கட்டாய கடமையாக 50 வேளை தொழுகையும், அதுக்கப்புறம் வர காலத்தில் நபி சொன்ன ஒரு வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ் 5 வேளை கடமையான தொழுகையை அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி வச்சுட்டான். அந்த திருக்குரான் மூலியமாக நமக்கு 5 வேளை தொழுகையான கடமையை நமக்கு இதுவாக்கி வச்சுட்டான். ஏன்னா அந்தந்த ஜபுர் வேதத்தில் உள்ள மக்கள் ஒரு வழி அல்லாவை நினச்சாலும் அவங்கள பற்றி அந்த ஜபுர் வேதத்தை பற்றி அந்த சமுதாயத்துக்கு கேள்வி கேட்கும் பொழுது அவங்க ஜபுர் வேதம் தான் அந்த சமுதாய மக்கள் சொல்லுவாங்க. உங்களுடைய வேதம் என்னன்னு கேட்கும் பொழுது திருக்குறான்னு சொல்ல மாட்டாங்க. புரியுதா மக்களே? எந்தெந்த சமுதாயத்திற்கு எந்தெந்த வேதம் அருளப்பட்டதோ, இப்போ ஈசா நபிக்கு இஞ்சில் வேதம், ஈசா நபி சமுதாயத்தை போய் திருக்குறான்டா அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அதுக்கு திருக்குறானுக்கு முந்தின ஒரு வாழ்க்கை தான் ஈசா நபியுடைய இஞ்சில் வேதம். இஞ்சில் வேதத்துக்கு அப்புறம் தான் திருக்குறானை பற்றி அல்ஹம்துலில்லாஹ் முகமது நபி சமுதாயத்துக்கிட்ட கேட்டால் தான் தெரியும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு வழிபாடை ஒவ்வொரு இதுன்னா செயல்னா அல்லாஹ் இறைவன்கிறது எல்லா நபியும் ஒன்றா தான் சொன்னாங்க. ஆனால் அவங்களுடைய வழி வேறு. எப்படின்னா அவங்க தொழுகலை, அல்லாஹ்வை பற்றி நினைக்கிறத மட்டும்தான் அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. காலை கன்றை அவங்க கடவுளாக நினச்சதுனால அந்த மக்களுக்கு அல்லாஹ் வேதனையை கொடுத்தான். சில மக்கள் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வை நினச்சி வேறு யாரையும் வழிபடாமல் இருந்தாங்க. அதுதான் மெயின். நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் 5 வேளை கடமையை அல்லாஹ் வாஜிபாக்கி வச்சிட்டா. நமக்கு நோன்பு கடமை, தொழுகிறது கடமை, ஜக்காத்து கொடுக்கறது கடமை, அதே மாதிரி ஹஜ்ஜுக்கு போகிறதும் நமக்கு கடமை. அதனால் இறுதி சமுதாயத்திற்கு அல்லாஹ் இவ்வளோ கடமையை நமக்கு கொடுத்துருக்கான். அல்லாஹ் சொன்ன வழியில் நம்ம நடக்கணும். அதே மாதிரி அல்லாஹ் சொன்ன வழியில் நம்ம ஈமானோட வாழ்ந்து அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் முஸ்லீமாக இருந்து முஸ்லீமாகவே சாகர பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு இறுதி சமுதாயத்துக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கான். அதே மாதிரி முந்தின உள்ள மக்கள் எப்படி அல்லாவை நினச்சாங்களோ, அல்லாவை மறுத்தாங்களோ, அது அவங்களுடைய விஷயம். அவங்கள பற்றின ஒரு சமுதாயத்தை நம்மள்கிட்ட விசாரிக்க மாட்டான். எந்தெந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் எந்தெந்த வேதத்தை கொடுத்தானோ அந்த சமுதாயத்தை தான் நம்ம நம்பணும். இப்போ நம்ம மூசா நபி வேதத்தை நம்பினா அவங்க சொல்கிற வழிபாடு நமக்கு தெரியாது, அது நபி சொன்னது தான் தெரியும். ஆனால் அந்த வழிபாடாக அல்லாஹ் நம்மளை வழிபாட சொல்லலை. நபி சொன்ன கட்டளையை தான் அல்ஹம்துலில்லாஹ் நம்மளை கேட்க சொல்லியிருக்காங்க. அதனால் நபி சொன்ன வழிபாடை அல்ஹம்துலில்லாஹ் நம்ம செய்கிறோம். இறைவனுக்கு 5 வேளை தொழுது துவா கேட்குறோம். அதனால தான் வேதக்காரர்கள் சொல்கிறத நம்பலாமான்னு அவங்க கேட்கும் பொழுது எல்லாத்தையும் நம்ப வேணாம், எல்லாத்தையும் மறுக்கவும் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வேதக்காரர்கள் ஒவ்வொரு இப்ராஹிம் நபி வேறு வழிபாடு, அவங்க அந்த தொழுகாமல் இருந்தால் அந்த தொழுகாமல் இருந்ததையும் நம்மையும் இப்போ பண்ண முடியாது, நம்ம தொழுது தான் ஆகணும் கண்டிப்பாக. ஏன்னா அந்த மக்களுக்கு தொழுகை அல்லாஹ் அப்போதைக்கு கடமையாக காட்டி போனாலும் நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் கடமையாக்கியிருக்கான். அதனால் இப்ராஹிம் நபியை நம்ம பின்பற்றணும்னா அப்போ நம்ம தொழுவாமல் தான் இருக்கணும். புரியுதா மக்களே? இதனால தான் எந்தெந்த சமுதாயத்துக்கு வேதம் அருளப்பட்டதோ அந்த சமுதாயத்தை குறித்து தான் அந்த மக்கள் விசாரிக்கப்படுவார்கள் மறுமையிலையும் கபூர்லையும். அதே மாதிரி
நம்மளுடைய வேதம் வந்து திருக்குர்ஆன். அதை பற்றி தான் இறுதி நபிக்கு விசாரிக்கப்படும். அதே மாதிரி நம்மளுடைய வேதம் என்னன்னு கேட்கும் பொழுது திருக்குர்ஆன் தான் சொல்ல முடியும். அதனால் இந்த சமுதாயம் இறுதி சமுதாயத்திற்கு திருக்குர்ஆன். அதனால் வேதம் சொல்கிற எல்லாத்தையும் நம்பவும் வேணாம், நம்பாமல் இருக்கவும் வேணாம். ஆனால் அல்லாஹ் ஒருவன் தாங்கிற விஷயத்தை அல்ஹம்துலில்லாஹ் எல்லா நபியும் ஒரே வழியாக எத்தி வச்சதுனால கண்டிப்பாக அதை நீங்கள் நம்புங்க அப்படின்னு நபி வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. அதனால் அல்லாஹ் ஒருவன் தானே அவங்க சொன்னாங்க. அதனால் அது அல்ஹம்துலில்லாஹ் கண்டிப்பாக நம்பலாம். இதுதான் வேதக்காரர்கள் சொல்கிறதை நம்பலாம், நம்பாமல் இருக்கலாம்னு அல்லாஹ் நமக்கு இந்த வசனத்தை இறக்கியிருக்கான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.